ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சரீரத்தில் ஓடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா தான் அற்புதம் நடக்கும், சுகம் நடக்கும், ஆரோக்கியம் நடக்கும். எகிப்தோட கோத்திரத்தில் பலவீனங்கள் ஒருவர் கூட இல்லை. ஏன்னா பஸ்கா பண்டிகை முடித்து அவங்க கொண்டாடுறாங்க. அது எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை எடுத்து வாசிக்கலாம். எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இரக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நானே கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு பஸ்கா பண்டிகை முதல் இங்கே தான் ஆரம்பமாகுது. ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கிறாங்க. 10ஆம் தேதி இருக்கிறாங்க. 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அதை வச்சுருக்காங்க. அந்த ஆடு எப்படி இருக்குன்னா பழுதற்றதாக இருக்கணும். அங்கங்கே சோப்பு புள்ளி இல்லை ஆரஞ்சு கலரு வெள்ளை புள்ளிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. கருப்புனா கருப்பாகவே இருக்கணும். 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா ரத்தம், இன்னொன்று மாம்சம். அந்த மாம்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, அது நெருப்பினால் சுட்டு அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், மீதி வைக்கக்கூடாது, கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் என்ன போட்டுக்கணும், பாதரட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் என்ன பண்ணணும், தடியை பிடித்து கொண்டும் அதை எப்படி சாப்பிடணுமா, இது கர்த்தருடைய பஸ்கா. ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பார், சொல்லுவார், உன்னுடைய சந்ததி என்ன ஆகும், ஒரு நாள் அந்நிய தேசத்துக்கு போயிடும், அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க. அவருக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். 600-500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொல்லலாம், 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க. 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தாங்க. 30 வருஷம் யோசேப் இருந்த காலம். அடுத்த 400 வருஷம் யோசேப்பே அறியாத ஒரு ராஜா. அதனால் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தவன இவங்கெல்லாம் அவங்க கூக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 தலைமுறை என்று சொல்லப்படுகிறது. அந்த வருஷத்துலேயே இருக்கும் 4 தலைமுறை அப்படின்னு சொன்னால் 400 வருஷம். 400 வருஷம் என்ன செய்தார்களாம், அடிமைகளாக இருந்தார்கள். ஆகவே வஸ்திரம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அவங்க ஜாதிகள் எல்லாம் முறியடிப்பாங்க, மிகுந்த கொள்ளை பொருளோடு வீட்டுக்கு வருவாங்க, திரும்பி அவங்க தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிறத வருவாங்க.
அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது ராத்திரியிலே நடக்கும். எப்போ நடக்கும்? ராத்திரியிலே நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்ப ஆண்டவர் இந்த விடுதலை ஆக்குவதற்கு என்ன முறைமையை எடுத்துக்கொண்டார்? தூதர்கள் அனுப்பிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணாரு. தூதர்கள் அனுப்பிச்சு எல்லாத்தையும் எகிப்தே இல்லாமல் ஆக்கிட்டாரு. அப்படிலாம் பண்ணல. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து 2 காரியம் செய்தது. இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது, அதே நேரத்தில் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அதம் பண்ணினார். அப்போ அந்த ஒரு ரத்தம் 2 காரியங்கள் செய்கிறது. ஒரு ரத்தம் மீட்பை கொடுக்கிறது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிறைய பேர் பேசுறதில்ல. ரத்தத்தை குறித்து நிறைய பேர் பேசுறதில்ல. இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசுறதில்ல. நீங்கள் இதை பேச 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 இதை குறித்து நீங்கள் தியானிக்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க விடுதலை ஆவறதுக்கு பயன்படுத்திய காரியம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த நைட், அந்த ஒரே ராத்திரி தலைகீழாக மாறிடுச்சு. இன்றைக்கும் உங்கள் பிரச்சனை இந்த ஒரே நாளில் ஆண்டவர் தலைகீழாக மாற்றி போட போகிறார். 400 வருஷம் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் பார்வோனின் ஆவி, பிசாசுக்கு அடையாளம். அதை ஒரே நாள் ஆண்டவர், ஒரே ராத்திரி ஆண்டவர் மாற்றி போட்டார். கர்த்தருக்கு 1000 வருஷம் எத்தனை நாள்? ஒரு நாள். ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம். ஆகவே இந்த 400 வருஷம், கிட்டத்தட்ட 400 வருஷம் உங்கள் அடிமைகளாக இருந்ததை ஒரே நாளிலே ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். ஆகவே இஸ்ரவேலுக்கு எப்போ பைபிள் கிடைக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் 15ஆம் நூற்றாண்டில் தான் வேதம் அவர்களுக்கு கையிலே கிடைக்க ஆரம்பித்தது. அதற்கு முன்பாக வேதம் அவர்கள்ட்ட இல்லை, யார் கையில் இல்லை. இப்போ நம்ம கையில் வேதம் இருக்குது. பட் அவங்களுக்கு யார்கிட்ட இருக்குன்னா பிரதான ஆசாரியர்கிட்ட மாத்திரம் இருக்கும். அவங்க தான் அந்த நியமங்கள், கிட்டத்தட்ட 613 நியாயப்பிரமாணம் இருக்கா. கிட்டத்தட்ட 613 நியாயப்பிரமாணம். இதெல்லாம் நிறைவேற்றினது யார் என்று சொன்னால் ஒரே ஒருத்தர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ பைபிளில் அங்கங்கே அப்படி எப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, அப்படி இருக்கே, இது அப்படி இருக்கே. இது சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்வார்கள். இந்த நாளில் இப்படி தான் இருக்கணும், இந்த நாளில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த நாளில் இந்த மாதிரி பாட்டு பாடணும், இந்த நாளில் இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு போடுறது. இதெல்லாம் பைபிளில் அப்படி இல்லை. ஆனால் அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றுக்கும் ஒரு டாப்பிக்கை கொடுத்துருச்சு. இந்த மாதம் பொழுது என்னென்னா உங்களுக்கு விசுவாசம் என்ற டாப்பிக்கு, அடுத்த மாதம் என்ன விடுதலை டாப்பிக்கு. படிக்கிறதுனால இப்படி படித்து இந்த காரியத்தை வச்சு நீங்கள் பரலோகம் போக முடியுமா? ஒன்று போகலாம், ஏதாவது பைபிள் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை லெக்சராக இருக்கலாம். ஆனால் ரிசல்ட் என்னென்னா ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. அற்புதம் செய்ய முடியாது, அடையாளம் செய்ய முடியாது, அதிசயங்கள் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதலாவது விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார், 2வது அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவே திருச்சபையில் இதை எப்படி செய்வது? ஒரு ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறாங்களாம். ஊழியம் செய்வதற்காக இப்போ இல்லை, அதாவது 7வது 6வது படிக்கிறப்போ ஊழியத்துக்கு இறங்கிட்டேன். நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் இறங்கிடும். இங்கேருந்து மாத்தூர், இங்கேருந்து லால்குடி, வாலாடி அப்படின்னு சொல்லி இருங்குளூர் எல்லா இடத்துக்கும் போவோம். ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம். நானும் எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா இவங்கெல்லாம் போவோம். எங்கள் அப்பா பாட்டு பாடுவார், நல்லா பாடுவார். எங்கள் அப்பா சைக்கிள் தான், அப்போல்லாம் சைக்கிள் வச்சுருந்தாவே பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. பாட்டு பாடுவாங்க, நானும் சேர்ந்து கை தட்டி பாடிட்டு இருப்பேன். எல்லா இடத்துக்கும் போவேன் ஊழியத்துக்கு. அப்போ இந்த ஊழியத்தில் என்ன நடந்துச்சு? எல்லாம் கேட்பாங்க, பார்ப்பாங்க, நிற்பாங்க, போயிடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு. அதில் என்ன மாற்றம் நடந்துச்சு? ஒரு மாற்றமும் நடக்கலை. ஆனால் ஒரே ஒரு மாற்றம் நமக்குள்ளே நடந்துச்சு. என்னென்னா, இன்றைக்கி நான் ஊழியம் செஞ்சிட்டேன், அதுதான் இந்த ஊழிய. ரிசல்ட் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, ரிசல்ட் எதுவும் இல்லை. ஊழியம் செஞ்சுட்டேன். பி மேட்டூர்னு சொல்லியிருக்கு. இங்கே துறையெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் பி மேட்டூர்.
அந்த இடத்துல போய் தெரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன நடந்துச்சு எல்லாம் கேட்டாங்க, உட்காந்து எடுத்து கேட்டாங்க. அவ்வளோதானே ஒழிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அற்புதம் வேணும், அடையாளங்கள் வேணும், அதிசயம் வேணும். ஊழியம் என்று சொன்னால் சொல்லிவிட்டு வர்றது நாட் அ காஸ்பல் ரிசல்ட். என்னவென்று சொன்னால் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆகவே இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது யார் உலகத்தில் கொண்டு போய் சேர்ப்பா? திருச்சபை தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் அறிந்தவர்கள் தான் உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அறியாத மக்களிடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நம்ம பிதாவை பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, ஆட்டுக்குட்டியானவரை பார்த்ததில்லை, பரிசுத்தாமனை பார்த்ததில்லை. ஆனால் நம்மளால் உணர முடியும். ஆனால் நான் நம்புகிறேன் பிதாவானவர் இருக்கிறார், நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் நம்புகிறேன் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கார், நான் நம்புகிறேன் பரிசுத்தாவியர் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் தேவை. பிளட் அஷூரன்ஸ். எப்படி நான் நம்புகிறேன்? பிளட் அஷூரன்ஸ், இரத்தத்தின் உறுதி உங்கள் வாழ்க்கையில் வேணும். நான் உலகம் கொடுக்கிறபடி சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் மெய்யான சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆகவே உங்கள் இருதயம் என்ன இருக்கக்கூடாது? கலங்காது இருப்பதாக. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் தான் உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வரேன், இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த சத்தியம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நின்றுச்சுன்னா நீங்கள் எந்த சூழ்நிலை போனாலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசின உடனே தலைச்சன் பிள்ளைகள்லாம் சாப ஆரம்பிச்சிச்சு. அது மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ராஜா வரைக்கும் பார்வோன் வரைக்கும் தலைச்சன் பிள்ளைகள்லாம் சாக ஆரம்பிச்சு. அதனால் எகிப்தியர் எல்லாம் பயந்து இவங்க போட்டும் சீக்கிரமாக போகட்டும் என்று சொல்லி அவர்களை வெளியே விரட்டி விட்டார்கள். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன், இயேசுவை பார்த்து இயேசு நடந்து போவார். அவர் நடந்து போகும்பொழுது இயேசுவை பார்த்து சொல்வார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கரெக்டாக சொல்வார். யாருன்னா யோவான் ஸ்நானகன். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பல பரிமாணங்கள் இருக்குது, நிறைய டைமென்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? கழுதையில் ஏறி வந்த இயேசு கிறிஸ்து அதை மாற்ற தான் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடல் மீது ஏறி நடந்து வந்த இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன நினைக்கிறோம்? லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து. இல்லை, அதை காட்டிலும் மிகவும் பிரம்மாண்டமாக நீங்களும் நானும் எண்ண முடியாத பயங்கரமான வல்லமை உள்ள தேவாதி தேவன் எங்கே இருக்காருன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். அதை தெரிஞ்சுக்கணும். சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு உரியபா நாதா ராகா லப ஓ அது மாத்திரம் இல்லை, பயங்கரமாக பல ரூபங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கி பேசாமல் அப்படியே கிடக்கு. ஏன் சிம்சனுக்கு மாத்திரம் அந்த வெள்ளம் வந்துச்சு? தேவன் அவனுக்கு ஆவியானவர் கொடுத்தார். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரா இல்லையா? அப்போ அந்த ஆவியானவர் சும்மா ரீபா ராபா தராஷாத்த ரீக்கரா பானா துருக்கூர் அப்படின்னு பேசுகிறதுக்கா? இல்லை, சிங்கமாக நிற்கணும், தைரியமாக நிற்கணும், ஆண்டோருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். பயப்படாதீங்க எதுக்குமே. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லிக்கிறான். ஏன் அவன் சொல்லியிருக்கலாமா? இவர் தான் நாசரேத்தின் இயேசுன்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு பாட்டு இருக்கு, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. பாருங்க, ஏசு வல்லமை உண்டு. இப்போ பாதி பேர் என்ன பண்ணுறாங்க? ஆட்டுக்குட்டின்ற ரத்தத்தெல்லாம் பாடுறாங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவன். எதை எடுத்துக்கிறது? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கூடாது, ஆட்டுக்குட்டி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் ஆட்டுக்குட்டியாக தான் வந்தார் பூமியிலே. அவர் எதுக்காக வந்தார்னா, இயேசு கிறிஸ்துன்னா அவர் கிரைஸ்ட். மார்கருகே பொற்கச்சை உடுத்தினவர், சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல உடையவர், உலைக்களத்தில் உருக்கப்பட்ட பிரகாசமான வெண்கல பாதங்களை உடையவர், பெருவெள்ளத்தின் சத்தத்தை உடையவர், அக்னி போல கண்களை உடையவர், சூரியனை போல முகம் பிரகாசம் உடையவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரெடுக்கிறேன். இவரை போய் சிலுவையில் அறைய முடியுமா? மறைய முடியுமா? கிரைஸ்ட்னாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரை அறைய முடியுமா? முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரை சிலுவையில் அலைய முடிந்தது. ஸோ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவோட ரத்தம்
அப்போனா இயேசு பெரியவரா, ஆட்டுக்குட்டியான பெரியவரா? நான் ஆட்டுக்குட்டியான கூப்பிட்டா, இயேசு கொடுத்துன்னு கூப்பிட்டா? அவருக்கு ஒரு பிரமாணங்கள் ஆட்டுக்குட்டின்னு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணங்கள் எதில் வரணும்னு சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் போதெல்லாம் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு தான் வரும். ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம், ஆட்டுக்குட்டியானோடைய பலி செலுத்துதல் இப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ கிரைஸ்ட் நாட் அ சுப்பீரியரா? அப்போ கிரைஸ்ட் சுப்பீரியர் இல்லையா? இல்லை, அவர் சுப்பீரியர் தான். அவர் பயங்கரமான சுப்பீரியர். அவர் வல்லமை நிறைந்த தேவன். ஸோ பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவின் ரத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் சரீரத்தில் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை வல்லமையாக மாற்றுவார். அதனால தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் டெய்லி கம்யூனியன் எடுத்துக்கிறாங்க. எதற்காக டெய்லி கம்யூனியன் எடுத்துக்கிறாங்க? இயேசுவின் ரத்தம், அவருடைய மாம்சம் உங்களுக்கும் எனக்கும் பலி செலுத்தின சிம்பல். ஆகவே என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த இரத்தத்தின் வல்லமையை தியானிக்க வேண்டும். யூ மஸ்ட் மெடிடேட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதற்காகத்தான் ஆட்டுக்குட்டி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆட்டுக்குட்டி, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை கூட்டு வருவாங்க, அது மேலே கை வைப்பாங்க, அதுக்கப்புறம் வெட்டுவாங்க, பலி செலுத்துவாங்க. அது ஒரு வருஷத்துக்கு அது வேலிடு வந்து ஒரு வருஷம், அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிரும். அதனால் இயேசு கிறிஸ்துவே வந்தார். அவர் ஆட்டுக்குட்டியானவரை வந்தார். அவர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் பலியானார். அதனால தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப முக்கியம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய பெயர் வந்து அந்த நேம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய லேம்ப் ஆஃப் காட்னு சொல்லி நிறைய சாங்ஸ்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா லேம்ப் ஆஃப் காட், அது ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு மீட்பை கொடுத்தது. மேசியா, அதாவது யூதர்கள் மெஸ்ஸியா டேர்ம் என்னென்னா, மிசானிக் டேர்ம் மேசியா, அவரோட அர்த்தம் என்னன்னா, அவர் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார். இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவிருக்கும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவிருக்கும் என்று சொன்னால், அது வேஸ்ட் ஆகாது. அவர் உங்களுக்கும் எனக்கும் சிங்காசனத்தின் ஆழ்மையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் ஆழ்மையை கர்த்தர் கொடுப்பதற்கு தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. உங்களுக்கு ஆளுமை தன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, மைனர் ப்ராஃபட், சின்ன சின்ன ப்ராஃபட்ஸ், இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் எங்கே வந்து முடியுது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து தான் முடியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தா 6:6:6 வந்துடும், அந்தி கிறிஸ்தை பற்றி பார்த்துருவோம், அவன் சீக்கிரம் வந்துடுவான், உலகம் சீக்கிரம் அழிஞ்சிரும். அப்படி இல்லை. எல்லாருடைய கருத்தும் எங்கே வந்து முடியுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து முடியுது. தானியேல் கண்ட அந்த சொப்பனம், எசேக்கியேல் கண்டது, ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது, மைனர் ப்ராஃபட் சொன்னது, சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் சொன்னது எல்லாம் எங்கே வந்து முடியுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடியுது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா? கவனமாக கவனித்துட்டே வாங்க. இயேசு மரிப்பதற்கு முன்பாக அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத், அவர் நசரனாக இயேசு கிறிஸ்து, நாசரத்தின் இயேசு கிறிஸ்து, அவர் எப்போ அடிபட்டா, எப்போ அவர் சிலுவையிலே ரெசரக்ஷன் பண்ண, எப்போ சிலுவையிலே அவரை அறைந்தார்களோ அங்கிருந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கிறிஸ்து என்ற பெயர் அவருக்கு வர ஆரம்பித்தது. கிரைஸ்ட், ஆளுகிறவர். ஆமென். பேதுரு சொல்லுகிறான், ஜீசஸ் என்று சொன்னால், கிரைஸ்ட் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர். ஸோ கிரைஸ்ட் இஸ் த ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடல். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 எடுத்து வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக
வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆமென். ராஜாக்களும். இதுதான் ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணிச்சு தரமா? உங்களை ராஜாக்களாவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிலைக்கால் என்ன பூசப்பட்டது? ரத்தம் பூசப்பட்டது. இப்ப என்ன பூசப்பட்டது? இயேசுவின் ரத்தம். இந்த ரத்தம் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஓட அனுமதிச்சிங்கன்னா பிசாசு உங்களை தொட முடியாது, வியாதி உங்களுக்குள்ள வராது. இந்த ரத்தத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த எப்பப்பெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இயேசுவின் ரத்தம் என் சரீரத்துக்குள்ளே போகிறது. ஆண்டவர் சொல்கிற அந்த மாம்சத்தை என்ன பண்ணு, வேஸ்ட் பண்ணாத. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட். ஆண்டவர் சொல்கிற வேஸ்ட் பண்ணாத. யாத்ராமல்ல படிச்சிருப்பீங்க, டோன்ட் வேஸ்ட். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியாக இருந்தார், கழுதை மேலே வந்தார். அதே மாதிரி இப்போ திருப்பி வரப்பா அப்படி வருவாரா? வரவே மாட்டார். பயங்கரமாக இருப்பார் அவர். சில பேர் அக்கினியிலேருந்து இழுத்து விடு. யூதா 23 படிச்சிங்கன்னா அக்கினியிலேருந்து இழுத்து விடு என்பார். அவங்கள வேணாம், பயங்கர பவராக இருப்பார். ராஜாவாக வரப்போகிறார். ஆகவே நீங்கள் ரொம்ப அதிமிஞ்சின நீதிமானா மாறியா. சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி அரைஞ்சாங்க. கேட்டாரா இல்லையா? ஏன் என்ன அடிக்கிறேன்னு கேட்டாரா இல்லையா? தகாதவதை பேசுனா நீ என்ன பண்ண, என்ன அடி, இல்லைன்னா என்ன செய்த, அடிக்காத. தெய்வீக திட்டம் அது நிறைவேறணும். அதனால் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். ஒப்பு கொடுத்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார், மறிக்க ஒப்பு கொடுத்தார், உயிர்த்தலை ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சுடுகிறார், புறாக்களை போல எப்படி இருக்கணுமா? கபடமற்றவர்களாக இருக்கணும். சர்ப்பங்களைப் போல எப்படி இருக்கணுமா? சொல்லியிருக்காரு. அதே ஆண்டவர் தாங்க சொல்லியிருக்காரு. ஒரு கன்னத்தில் அடிச்சிட்டான், இந்த இன்னொரு கன்னத்தையும் அடிச்சுட்டு போயிரு. உன்னை திட்டுறாங்க பிடிச்சி, ஸ்தோத்திரம், ரொம்ப நன்றிங்க, இன்னும் 2 திட்டுங்க அப்படி நான் சொல்ல போகிறீங்க. இந்த சர்ச்சில் ஈவினிங் மெசேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்தார், திட்டினார். நான் உடனே கீழே போனேன்னே என்ன பண்ணேன், கேமராவை ஆன் பண்ண வச்சுட்டு அப்போ நிற்கிறேன். கீழே போய் இங்கே என்ன செய்ய முடியுமா செய்கிறேன், இங்கே நிற்கிறேன், செய்யணும். நான் அவன் பைக்கை எடுத்துகிட்டு ஓட பார்த்தான். நான் பைக்கை பிடிச்சிட்டேன். நீ போகக்கூடாது, நில்லு, என்னமோ பண்ணுவேன்னு சொன்னீங்க, இங்கே பண்ணிட்டு போ பார்ப்போம். இந்த தைரியம் வேணுங்க, கிறிஸ்தவருக்கு தைரியம் வேணும். 2வது, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு, பாவம் அன்றைக்கி போட்ட ட்ரெஸ் அதே ட்ரெஸ் தான் போட்டு இருந்தார். அவர் துவைச்சி போகிறதுக்கு கூட நேரம் இல்லை. அவர் அப்படி இருக்கிறதுனால நானும் இப்படியே பரதேசியாக இருந்துட்டு போவேன் அப்படி நீங்களாம் நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் சொல்லலை. வசனம் சொல்லுது, மார்கரிக பொற்கச்சை உடுத்தினவரான், சிரசு மயிரும் வெண்பஞ்சை போல இருந்துச்சான். அவருடைய கால் எப்படி இருந்துச்சான், உலக்களத்தில் உருக்கப்பட்ட பிரகாசமான வெண்கலம் பாதங்கள் இருந்துச்சான். ஹல்லேலூயா. அவர் கழுத மேலே வருகிற இயேசு இல்லை, இப்போ வரப்போகிறவர். அவர் ராஜாவாக வரப்போகிறார். கர்த்தர் வரப்போகிறார். 4 புத்தகத்தை மாத்திரம் படிச்சுட்டு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சுட்டு இவ்வளவுதான் இயேசு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காட். 3.5 வருஷம் ஊழியம் செய்ததை நினச்சிட்டு இவர் இப்படித்தான் இருப்பார் நினைக்காதீங்க. அவர் வல்லமை உள்ளவர். ஒரு சூரியனை படைக்கணும்னா எவ்வளவு வல்லமை அவர்கிட்ட இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அது பக்கத்தில் கூட போக முடியல. ஒரு சந்திரனை படைக்கணும்னா எவ்வளவு வல்லமை வேணும் யோசித்து பாருங்கள். அது பக்கத்தில் கூட போக முடியல, அதை பார்க்க கூட முடியல. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். 3 டைமென்ஷனில் நான் அவரை பற்றி சொல்ல ஆசைப்பட்றேன். முதலாவது ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத். 2வது பரிமாணம் த லேம்ப் ஆஃப் காட். 3வது அவர் ராஜாவாக கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ராஜா. நீங்களும் நானும் யாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா?
இந்த குடும்பத்தில் தான் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. அப்போ இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீ பார்க்கும்பொழுது இந்த அந்த ஆட்டுக்குட்டி இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வெட்டு போட்டிருப்பாங்க, வெட்டு இருக்கும். இந்த கழுத்தில் இருக்க வெட்டு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அடையாளத்தை குறிக்கிறது. என்ன அடையாளம்? உங்களுக்காக எனக்காக பலி செலுத்தப்பட்ட அடையாளம். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ராஜரீக குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? தேவனுடைய ராஜரீக கூட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்? வந்து சேர்ந்துட்டேன். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சாம் ஜபத்தர் அவர்கள் எழுதியிருந்தார், புக்கில் எழுதியிருந்தார். ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து செய்தி கொடுத்துட்டு இருந்திருக்கார், அதாவது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கார். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒரு 3 பேர் அவர் அடின்னு அடித்து போட்டு போயிட்டாங்க. அவர் வீட்டில் போய் என்ன பண்ணறான், நைட்டு ஃபுல்லாக முழங்கால் பட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். நான் உங்கள் வசனத்தை சொன்னேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், என்னை ஏன் அடிக்கணும்? நான் உங்கள் வசனத்தை தானே சொன்னேன், என்னை ஏன் அடிக்கணும்? விடலை, நீங்கள் கேட்க வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் முழங்காலை விட்டு எந்திரிக்க மாட்டேன். விடிய 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 ஜெபம் பண்ணாரான். விடிந்த கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தன் ஓடி வந்தானா வீட்டுக்கு. ஐயா எங்களை காப்பாற்றுங்க. இந்த அடித்தவன் ஒருவன் ஓடி வந்து சொன்னான், ஐயா எங்களை காப்பாற்றுங்க, என் கூட அந்த 2 பேர் பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, நான் பிழைக்கணும், என்னை காப்பாற்றுங்க, தயவுசெய்து என்னை தண்டிச்சிடாதீங்க, உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கு இருக்குங்க. இந்த வைராக்கியம் இருக்கா உங்களுக்கிட்ட? நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் உங்களை என்ன செய்யாது, வாய்க்காது. பரவாயில்ல, அடிச்சுட்டு போயிட்டா நம்ம தெரியும், அம்மா இந்த இதில் இருக்கோம், நம்ம அப்படி சொல்கிறோம், அதனால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு. சொல்லாதீங்க, டோன்ட் காம்ப்ரமைஸ். இப்படிலாம் நடக்குன்னா கூட வரேன். பட்டு போட்ட பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய போனேன். 2 நாள் ஊழியம். நான் வேலை செய்து இந்த காலத்தில் வாடகை காரை எடுத்துகிட்டு போயிருந்தோம். போயிட்டு தான் அங்கே பார்த்தா கிறிஸ்தவர்கள். நான் ஜெபம் பண்ணி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சர்ச் கூரை கட்டாக ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. பெரிய கூட்டம் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த கூரையை அப்படியே எரிச்சு விடுங்க அப்படின்னாங்க. நான் அப்போ தான் ரொம்ப மும்முரமாக ஆண்டோட வார்த்தையை சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா எரிக்கணும்னு இருக்காங்க. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படியே முடிச்சிருப்பேன். யாருமே இல்லை, அந்த கிராமமே ஏற்று நிற்கிது. இந்த சர்ச்சில் இருக்க மக்களால் ஒன்றும் பண்ண முடியல. பெரிய பெரிய ரவுடிகள். கிராமம்னா பார்த்துக்கோங்களேன். அவன் வேகமாக போயிட்டு இருக்கப்ப நடுவில் ஒருத்தன் வந்து இப்படி இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டான். வேறு வழியே இல்லை, நிறுத்தி தான் ஆகணும். நிறுத்தியாச்சு. நான் நிற்கிறேன் பக்கத்தில். ஒரு அடி என் மேலே உள்ளல. பிரசங்கம் பண்ணது நான். அவனை அடி வாங்கிருச்சு நான் சொல்ல வரல. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இருந்துச்சுன்னா ஒருவனும் உன் மேலே கைப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து அந்த பாஸ்டரை நாங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு போகல, அடுத்த ஊருக்கு போய் கிராமம் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தோம். பக்கத்துலேயே ஊர். அந்த ஊரில் போய் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ஊரில் போய் சுவிசேஷன் சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் அவரும் வைராக்கியமாக இருப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் நம்புகிறேன், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, என்னை நீதிமான் ஆக்குறது. எனக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு ஆளுமையை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதை கொடுத்தது என்று சொன்னால் ஆளுமை. நீங்கள் அதிகாரம் பண்ண வேண்டும். நீங்கள் அதிகாரம் பண்ண வேண்டும். யூ ஹாவ் அத்தாரிட்டி ஓவர் த டீமன். பிசாசு மீது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால் அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன் ஆட்டுக்குட்டியை வந்து ஆண்டவர் ரொம்ப சொல்லலைன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவானுங்க, ஆட்டுக்குட்டியை ரெடியாக்கி சிலையாக்கி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சிறுவையிலேருந்து வந்த பிறகு அவர் ஆட்டுக்குட்டியாக இல்லை, அவர் என்னவா மாறிட்டானா, யூதாவின் ராஜசிங்கமாக மாறிட்டார். ஸோ மெடிடேட் அபவுட் த பிளட். இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க. தியானிக்க 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 கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் அவர் வல்லமை கொடுப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமா, மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளே அது இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க, பிசாசு எதிர்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் டெலிவரன்ஸ் பண்ணுறப்பெல்லாம் பிசாசுக்கு வந்து பயந்து போடி இங்கே சைடில் நின்று இப்படி மறைஞ்சி பார்த்து, அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், ஐயோ பிசாசு அப்படின்னு சொல்லி பயப்படுவேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது, தைரியமாக எந்திரிச்சு நிற்பேன். ஏன் தெரியுமா? என் கூட யார் இருக்கா? இயேசு இருக்கார். என் ஊரில் ரத்தம் என்ன ரத்தம் ஓடுதுன்னா இயேசுவன் ரத்தம் ஓடுது. அதனால தான் ஆண்டவர் தைரியத்தை கற்றுக் கொடுக்குறார். ஆகவே இந்த மாதிரி ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம பயன்படுத்துறதில்லை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வல்லமை உங்கள் ரத்தத்தில், என் ரத்தத்தில் இருக்கு நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவியில் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, அருளப்பட்ட அந்த ஆவியில் வல்லமை இருக்கு. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு. சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சோர்வு உண்டாக்க வேண்டாம். இயேசுவோட இருந்தவர்களாம் யார்? ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவங்க. அவங்களுக்குலாம் எப்படிங்க தைரியம் வந்துச்சு? இயேசுவோடு கூட இருந்தனால, இயேசுவோடு கூட எப்போவுமே பேசிக்கிட்டே இருந்தனால, இயேசுக்கிட்ட இருந்த சகல அபிஷேகம்லாம் அவங்களுக்கு அப்படியே இம்பார்ட் ஆக ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, 120 பேர் மேல் வீட்டறையில் காத்திருக்கும் பொழுது அற்புதம் ஆவியானவர் வந்து இறங்க ஆரம்பித்தார். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே ஆளுவார்கள். நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள், அடிமைகள் அல்ல. பிசாசுக்கு அடிமை அல்ல, கடனுக்கு அடிமை அல்ல, வியாதிக்கு அடிமை அல்ல. ஒருத்தனால பாவம் வந்துச்சு, ஆதாமோடனால. அதே ஒருத்தரால, இயேசு கிறிஸ்துவால ஜீவன் உண்டானது. அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே. when you meditate about the blood of Jesus Christ, அது என்ன கொண்டு வரும்னா மீட்பு கொண்டு வரும், ரெடம்ஷன் கொண்டு வரும், உங்களுக்கு ஆளுகை கொண்டு வரும். வெளிப்படுத்துற விசேஷம் 1:5 எடுத்து வாசிக்கலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுறது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆளுகை கொடுக்கிறவர். ஆண்டவர் உங்களை கழுவுகிறது மாத்திரமல்ல, he gives redemption. பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்து உங்களை அதிகாரிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும். ஆளுமை, ஆள்ற தன்மை வேணும். குடும்பத்தை ஆள்ற தன்மை, வேலைகளை ஆள்ற தன்மை, எல்லாத்துலேயும் ஆளுமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் விற்றுட்டு இது அவ்வளோதான் முடியும்ன்றதை என்னால் முடியல சொல்லாதீங்க. அப்படி உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களால் முடியும். அவருடைய ஆவியை உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆவி இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கு. அப்போ எவ்வளோ வல்லமை இருக்குன்னு யோசித்து பாருங்க. நீங்கள் பண்ணுற ஜபம் கேட்கப்படும், நம்ம சொல்கிற வார்த்தை கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்பை ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, நீதி செய்கிறவராய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தெய்வச்சனமே, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும்
பர்வதங்களின் குகைகளிலும் ம். கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு ஆ. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி ம். நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ம். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் ம். எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. ம். யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ம். இதில் எல்லாருடைய கிளாஸஸ் வந்துடும். பணக்காரன், ஏழை, ராஜா எல்லாம் வந்துடும். எல்லாம் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் அவங்கக்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட ரட்சிப்பு இல்லைன்னா பயப்படுவாங்களாம், சாவுக்காக பயப்படுவாங்க. தாவீது ஒரு கூழாங்கல்ல யாரை காலி பண்ணான்? கோலியாத்தை காலி பண்ணான். பயப்பட்டானாங்க? பயப்பட்டானா? நீங்களும் பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனையை பயப்படாதீங்க, உங்கள் வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், கடனை பார்த்து பயப்படாதீங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் சாத்தானை ஜெயித்தார். நீங்கள் ஜெயிக்க வேண்டியதில்லை, அவர் ஜெயித்தார். மோசே விட்ட ஆண்டவர் என்ன பண்ணி அனுப்பிச்சார்னா, நீ போ, பார்வனில் இருக்க என் ஜனங்களை என்ன பண்ணு, மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன அடையாளம் கொடுத்தாரு? என்ன அடையாளம் கொடுத்தாரு? கோல் அவன் ஏற்கனவே வச்சுருந்தான். அந்த கோலை என்ன அவன் மாறிச்சு? இவன் அங்கே போய் எகிப்தில் போய் போன பண்ண அவனும் கோலை போட ஆரம்பித்தான். அது பெரிய சர்ப்பமாச்சு. அப்போ மோசையோட சர்ப்பம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணிச்சு? விழுங்கிருச்சு. ஆமாமே, அந்த வல்லமை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கையில் அவருடைய கோலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார், அவரோட வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆண்டோட சொல்லுங்கள். சில நேரத்தில் ஒன்றும் கிடைக்காதது போல் இருக்கும். நான் முத ஒரிசாவுக்கு போகிறேன். அப்போ தான் முத வடநாட்டுக்குன்னு மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். அப்போ போகும்பொழுது பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்குள்ளே பேசுகிறேன். பேசி முடிச்சோன்னா சொன்னாங்க, அங்கே இங்கே அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க யாருமே கூப்பிடவே இல்லை. 5 நாள் போயிருந்தேன், ஒரு நாள் மீட்டிங்கு, மீதி 4 நாள் ரூமில் தான் உட்காந்து இருந்தேன். எங்கேயுமே ஊழியத்துக்கு போகல. ரூமில் உட்காந்துட்டு நேரத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு ஜோமன்ட்டு எதுக்கு அப்படி வச்சாருன்னு தெரில. சாப்பிட்டுட்டு ஜோமன்ட்டு உட்காந்துட்டேன். அதே ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரிசாவில் 6 தடவை 7 தடவை போகும்படி வைத்தார். பெரிய பெரிய மீட்டிங்ஸ், 150 பேத்துக்கு ஞானஸ்தானம் ஒரே நாளில், 150 பேத்துக்கு. கையெல்லாம் வலிச்சு போச்சு. அந்த ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில், அந்த 5 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தபடினால் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவர் அளவில்லாமல் கர்த்தர் ஊட்ட ஆரம்பித்தார். அதுலேருந்து புறப்பட்டது தான் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரி. இப்போவும் எனக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ராஜமுந்திரிலையும், சத்தீஸ்கர்லையும், பூனேலையும், மும்பையிலையும், இந்த இடத்துல ஊழியத்துக்கு, ஹைதராபாத்லேயும் என்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு மரித்த பிறகு தான் BCAD என்று வர ஆரம்பித்தது. காலங்களை பிரித்தது. அதே போல் ஆண்டவராகிய தேவன் உங்களை பல ரூபங்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கண்களுக்கு மறைவாக இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்று வரும். ஹல்லேலூயா. மற்ற இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு இந்த இரத்தத்தின் வல்லமையை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அதிகாரம். பிசாசு உங்கள் மீது கை வைக்க முடியாது. தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்ல தாப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய கிருபையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிற்கிற எல்லா மலைகளையும் தாண்டத்தக்கதான ஒரு கிருபையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அதற்கு அடையாளமாக ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ணி இந்த நாளில் ஆண்டவரே சாட்சியாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் சரீரத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் நீங்கத்தக்கதாகவும், மனதில் உள்ள எல்லா காயங்களும் மாறத்தக்கதாகவும் ஆண்டவரே இந்த ரத்தம் கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தமாக எங்களுக்குள்ள பாய்ந்து ஓடும்படிக்கு ஆண்டவரே, வெற்றியை கொடுக்கும்படிக்கு, எங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா சவால்களில் ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான பலனை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே நாங்கள் வெற்றி எடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை இயேசு ரத்தம் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசிக்கத்தக்க பலனை எங்களுக்கு கொடுங்க சுவாமி.
ஆண்டவரே அறிக்கையிடத்தக்க பலனை கட்டளையிடுங்க, வெற்றியை சுதந்திரிக்கத்தக்க சாட்சிகளை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.